அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. நம்ம இங்கே பார்க்குறது லக்ன பலன். ஸோ ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் கிரகங்களால் அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணம் தனம் பொருளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அல்லது ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் ஸோ இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்பு நிறைய. அதுலேயும் ஜனவரி 12 வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்கள், ஸோ நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க. நீங்கள் இந்த மாதத்தில் ஜனவரி 12 வரைக்கும் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்குள்ளே இன்டர்ன்ஷிப் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் வராமல் இருக்குன்னா வர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே ஜனவரி 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஜனவரி 12க்குள்ளே உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் அரியர்ஸோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜனவரி 12க்குள்ளேயே வந்துடும். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைக் எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜனவரி 12க்குள்ளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது எப்படி நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையிலையுமே நீங்கள் எஃபர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஜனவரி 12க்குள்ளே வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜனவரி 12க்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் உங்கள் தொழிலில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைகிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு அல்லது நடக்கலை அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்கு அப்புறம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நிறைய பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சோர்ஸஸ் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். நல்லா தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஸோ நான் ஹையர் ஸ்டடி பண்ண போகிறேன், அதுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமா நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் ஆகலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ
ஸோ இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க கண்டிப்பாக ஜனவரி 12க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கிடைக்கும். அது இல்லாமல் நான் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நடக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார். அதனால் இந்த ஜனவரி 17க்குள்ளே லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய எஃபர்ட் கொடுங்க உங்கள் ஃபீல்டில். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத வேலையை நிமித்தமாக எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே ஜூம்லேயே நிறைய தேடுவீங்க அல்லது படிப்பீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உறவுகளால் ஒரு பக்கம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. போத்தார் சைடு எல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ வேகமாக மூவ் ஆகுங்க, நல்லது நடக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஏன்னா சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அசால்ட்டாக இருக்காதிங்க. ஆரம்பத்தில் எடுத்தோடனே சக்ஸஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. சனி இருக்கிறனால எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் செய்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஜனவரி 14 வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்தும் பொழுது இன்னும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ஜனவரி 15க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய யூக வணிகங்களில் குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், கேஷினோவாக இருக்கட்டும், இப்படி எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்ல விளையாண்டிங்கனாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு டிஜிட்டல் துறையாக இருக்கட்டும், மீடியா லைனுக்கு, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அப்படிலாம் இருக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கணும், பெரிய லெவலில் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. அதுலேயும் கிரிப்டோ கரன்சியில் பெரிய லெவலில் ஈடுபடாதீங்க. இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி, ஆதாயம், சகாயம் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில், உங்களுடைய நோய் ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது. அடுத்து உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. ரெண்டுமே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு அபிஷேக அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.